ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் பிரியாணி தான். இது இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். எப்பயும் போல் இஞ்சி பூண்டு விழுது, தென் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி மசாலா, வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுக்கணும். தென் குக்கரில் நான் ஆல்ரெடி பன்னீர் வறுத்து வச்சுருந்த எண்ணெய் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது, தென் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அதை இஞ்சி பூண்டு விழுது தக்காளி ஆட் பண்ண பிறகு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போடுற ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வணக்கிக்கணும். ஸ்பைசஸோட வாசம் லைட்டாக வெளியில் வந்தோன்னே வெங்காயம், நம்ம எவ்வளோ பிரியாணி செய்கிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கணும். எப்பயுமே பிரியாணியில் தக்காளி அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா புளிப்பாயிடும். அதனால் தக்காளி கம்மியாகவும் வெங்காயம் அதிகமாகவும் போடணும். நான் வெங்காயம் நல்லா வணக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆக ஆக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைட்டாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் எகெயின் ஒரு 2 வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளியோட ஜூஸஸ் எல்லாமே எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கரெக்டான பதம். லைட்டாக உப்பு போட்டு எகெயின் ஒரு வாட்டி வணக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி வச்சுருந்ததில் ஃபுல்லாகவே நம்ம போட்டு நல்லா கிளறணும், கீழே அடி பிடிக்காத அளவுக்கு. அதுக்கப்புறம் வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இதையும் நல்லா ஆட் பண்ணி அதோட வாசனை வெளியில் வர்ற அளவுக்கு நம்ம கிளறிக்கணும். நல்லா கிளறி விட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியும் அந்த பிரியாணி ஸ்பைசஸோட வாசம், கொத்தமல்லியோட வாசம்லாம் வெளியில் வர்றது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிக்கன் மசாலா தூள், தென் நம்ம வீட்டில் வச்சுருக்க குழம்பு தூள் இதை போட்டுக்கலாம். இல்லை ஒரு சிலர் வரமிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணுவீங்க, அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்க ஸ்பைசஸ், வீட்டில் இருக்க மசாலா தூளை வச்சு தூளாக நம்ம பிரியாணி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கீழே அடி பிடிக்காத அளவுக்கு நான் நல்லா கலக்கி விட்டுட்டேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கம்பல்சரி. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அது நல்ல ஒரு கெட்டியான பதம் வந்தோடனையும் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கேன். ஸோ அளந்து வச்சதுக்கு ஏற்ற அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றிக்கிறேன். நம்மளோட பன்னீர் பிரியாணி ஒரு சிலர் வறுத்து போடுவாங்க முன்னாடி, இல்லை அப்படியே போடுறவங்களும் இருக்காங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறனால அப்படியே போட்டால் எங்கே கொல கொலன்னு ஆயிருமோன்னு பயந்துட்டு நான் வறுத்து தான் போட்டிருக்கேன் நெய்யில். நீங்களும் அது மாதிரி நெய்யில் வறுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக வரும். ஏன்னா நான் இதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் தேவைக்கேற்ற அளவுக்கு சால்ட்டு, மீதி இருக்க பிரியாணி மசாலா தூள் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் எனக்கு கொஞ்சம் மசாலா தூள் காரம்லாம் பத்தாத மாதிரி இருந்தனால நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா போதுமானது. நான் இதில் பச்சை மிளகாய் சொல்ல மறந்துட்டேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்தோடனையும் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. குட்டி பாப்பா லைட்டாக சவுண்ட் விட்டுட்ருக்காங்க. அந்த சவுண்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி எல்லாமே போட்டோன்னே ஒரு கொதி, எகெயின் ஒரு கொதி வந்துடும். அந்த கொதி வந்த பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா உப்பு போடுங்க. ஏன்னா நம்ம கொதி வர்றதுக்கு முன்னாடி உப்பு போட்டோம்னா ஒரு சில டைம் அரிசி வேகாமல் போயிடும், அயோடினும் போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அரிசியை போட்ட பிறகு ஒரு கொதி வந்தோடனே அப்புறம் உப்பு போட்டு நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஆனால் இது பன்னீர் பிரியாணிங்கிறதுனால நான் ஒரு கொதி வந்தோடனையும் பன்னீரையும் இதில் தூக்கி போட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், நான் அரிசி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை, லைட்டாக ஒவ்வொரு பபிள்ஸாக மேலே எழ ஆரம்பிச்சிருச்சு. அரிசி எப்பயுமே பிரியாணிக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அந்த அரிசியை தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கொதி வந்துடுச்சு. இந்த கொதி பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பன்னீர், அதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுறலாம். நான் பன்னீர் ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, எங்கே இது உடஞ்சிருமோ இல்லை கொல கொலன்னு ஆயிருமோன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது சீஸ் மட்டும்தான் அந்த மாதிரி ஹீட்டில் கொல கொலன்னு ஆகும், பன்னீர் ஆகாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் நான். நீங்களும் ஒரு டைம் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ என்னோட எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. நமக்கு பிரியாணியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இது எகெயின்
லைட்டாக தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம விசில் போடாமல் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் விசில் போடாமல் மூடி வச்சு எடுத்துட்டேன். எகெயின் வந்து ஒரு கிளறி விடுறேன். அரை பதம் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறேன். ஓரளவுக்கு வெந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எகெயின் நான் வந்து மூடி வைக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு பயம் சின்னதாக, அந்த பன்னீர் வந்து உடஞ்சிருமோன்னு. அதனால் 2-3 வாட்டி மூடி வச்சு எடுத்து பார்த்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விசில் போடாமல் மூடினீங்க அப்படின்னா அந்த புகை வந்து வெளியில் வரும், நமக்கு தண்ணி சீக்கிரம் சுண்டிரும். விசில் போட்டிங்க அப்படின்னா விசில் வந்து வெந்துடும். அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தனால நான் விசில் போடாமல் நார்மலாக மூடி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் மேலே எடுத்துகிட்டு வந்துருச்சு. பிரியாணி வந்து பொல பொலன்னு வரணும், கையில் ஒட்டாமல் வரணும் அப்படின்னா தண்ணியோட அரிசி இருக்கிறப்பயே நம்ம வந்து நெய்யோ எண்ணெயோ ஆட் பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி இருக்கும். ஒரு விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நமக்கு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. பன்னீரும் வந்து உடையாமல் வந்திருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட பிரியாணி வந்து ரெடி. வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி வந்து ரொம்ப கிளறிடக்கூடாது. பார்த்திங்கன்னா பீசஸ் எதுவுமே உடையவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பன்னீர் பிரியாணியை ட்ரை பண்ணி அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. இப்போ நம்ம இதை தட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டிதான். இந்த பிரியாணியில் லாஸ்ட்டாக நெய் விடுறவங்க எவ்வளோ பேர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை தட்டில் போட்டு நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். அதுக்கு நாங்கள் வெங்காயம் போட்ட ரைத்தா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் வந்து காரா பூந்தி கூட போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹே ஹாய் நம்பர் 1 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் காத்துட்டே இருக்குது.